கடந்த இரு வாரங்களாக சில நோயாளிகள் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காய்ச்சல் நிமித்தம் சுவாசப்பைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு பல்மனரி ஹெமரேஜ், அதால் சுவாசிப்பது கஷ்டம் ஏற்பட்டு நாங்கள் போதிய சிகிச்சை அளித்த போதும் சில பேரை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த காய்ச்சலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். காமனாக எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்கிறார்கள். தெள்ளு காய்ச்சல், டைஃபஸ் என்று இருக்கலாம், அல்லது இது ஒரு வைரல் காய்ச்சலாக இருக்கலாம். இவை இந்த 3 கிருமிகளால் ஏற்படுகின்ற தொற்றுகளால் ஏற்படுகின்ற போது காய்ச்சலுடன் அவர்களுக்கு சுவாசப்பையிலும் தாக்கங்கள் ஏற்படலாம். சுவாசப்பையில் தாக்கம் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த கேபிலரி லீக்கேஜ், இரத்த கசிவு ஏற்பட்டு காற்று அறைகளில் இரத்தங்கள் கசிவு ஏற்படுவதால் நாங்கள் ஆக்சிஜன் பரிமாற்றம் பாதிக்கப்படுகிறது. அதால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அதால் அவர்கள் மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும். நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது. இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள், உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது. நீரில் கழிவுகள், இந்த எலிகின்ற கழிவுகள், மலங்கள் நீருடன் கலந்து நோயாளிக்கு கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம். அல்லது இந்த டைஃபஸ்ன்றது விலங்குகள் கூட வளர்க்கம் அல்லது பறவைகளை, கோழிகள் வளர்க்குற இடத்துல தெள்ளு இருக்கும். அந்த தெள்ளில் இந்த கிருமி இருக்கும். தெள்ளு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது. இதனால் முதலிலே காய்ச்சல், உடம்பில் இயலாத்தன்மை, அலுப்பு, தலையிடி போன்ற குணங்குறிகள் ஏற்படுகிறது. இந்த 2 விதமான காய்ச்சல்களையும் சில வேளை சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் 48 மணித்தியாலத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது. சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது. ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சல் இருக்குது, பேராசிட்டமோல் போடலாம், நீர் ஆகாரங்கள் நன்றாக எடுக்கலாம். ஒரு 24-48 மணித்தியாலத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம்.